கர்த்தருடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தோத்திரம். நான் இங்கே உங்கள் முன்னாடி எல்லாம் உயிரோடு வந்து நிற்கிறதுக்கு பெரிய காரணம் ஏசப்பா மட்டும்தான். நான் ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலியில் பிறந்தாலும் நல்ல நல்ல அம்மாவை கொடுத்துருந்தாங்க. அவங்க கடவுளை பற்றி சொல்லியும் நான் எதுவுமே கேட்கல. கடவுள் நம்பிக்கை எனக்கு பெருசாக கிடையாது. அவங்க நான் 10th படிக்கும்போது அவங்க இறந்துட்டாங்க. அப்புறம் கடவுள் மேலே சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா அவங்க நல்லா ப்ரேயர் பண்ணுறவங்க. ஆனால் அவங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நான் பார்த்ததே இல்லை. அப்படிங்கிறதுனால கடவுள் கிடையாது, கடவுள் இருக்க சான்ஸ் இல்லை. இது சும்மா நம்ம ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கோம், அதனால் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்துட்டு இறந்துருவோம். மற்றபடி கடவுளுங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது. இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு 2022 என் வாழ்க்கையில் நான் எடுத்த ஒரு முடிவு, பெர்ஃபெக்டாக இருக்கும்னு நான் எடுத்த ஒரு முடிவால் என்னை சுற்றி இருந்த எல்லாருமே, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அவங்க யாராலையும் என் கூட இருக்க முடியாது. எல்லா சூழ்நிலையிலையும் ஃப்ரெண்ட்ஸால் என் கூட இருக்க முடியாதுங்கிறத நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று, நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்தவன். சின்ன ஒரு டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தால் கூட நான் ஃப்ரெண்டுகிட்ட தான் சொல்லுவேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எல்லாருமே நான் எடுத்த முடிவால் என் கூட இருக்க முடியல. அது அவங்களோட மிஸ்டேக் இல்லை. அதான் கடவுளால் மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கூட இருக்க முடியுங்கிறத நான் அப்போ தான் உணர்ந்தேன். அப்போ கூட நான் தேடி போகலை, அவர் தான் தேடி வந்தார். அதுதான் அதில் ரொம்ப என்ன வருத்தப்படுத்துகிற விஷயம். நான் தேடி போகவே இல்லை, கடைசி வரைக்கும் தேடியே போகலை. எவ்வளோ மோசமான சூழ்நிலைகள் வந்தோம், நான் தேடியே போகலை, அவர் தான் தேடி வந்தார். அந்த நேரத்தில் ஜெஃப்ரியை எனக்கு கொடுத்து, ஜெரால்டு அவங்க அப்பா எல்லாத்தையும் கொடுத்து என்னை கரெக்டாக லீட் பண்ணி கொண்டு போனாங்க. இல்லைன்னா தற்கொலை பண்ணிட்டு முடிச்சிருப்பேன். அவ்வளோ அதான் அவருக்கு இவ்வளோ. ஆனால் இன்னொன்று இதை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அம்மா நான் சின்ன வயசில் தூங்கிட்டு இருக்க நான் எலும்பி திடீர்னு பார்த்தேன்னா அம்மா ப்ரே பண்ணிகிட்டு இருந்து அதிகமாக பார்த்துருக்கேன். அம்மாவை அதிகமாக ப்ரே பண்ணுறவங்க நான் தூங்கி எழும்பும் போதெல்லாம் அம்மா ப்ரே பண்ணிகிட்டு இருந்து தான் பார்த்துருக்கேன். இடையில தூக்கத்தில் எழும்புனாலும் 12 மணி, 1 மணி, 2 மணி, எந்த டைமில் எழும்புனாலும் அம்மா ப்ரே பண்ணிகிட்டு இருந்து பார்த்துருக்கேன். இப்போ இந்த சூழ்நிலையில் நான் உயிரோடு இருக்கேன், கடவுளோட கிருபையில் நான் இருக்கேன், உயிரோடு இருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம்னு பார்த்தோன்னா அம்மா அப்போ பண்ண ப்ரேயருங்கிறத நான் நம்புகிறேன் ரொம்ப. எதனால் இதை சொல்ல வந்தீங்கன்னா, நம்மளோட ப்ரேயர் நம்ம இல்லைன்னாலும் நம்மளோட ப்ரேயருக்கான பதில் நம்ம இல்லாமல் போனாலும் கிடைக்கும். நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. அம்மா இறந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் மோசமான சூழ்நிலையில் உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அவங்களோட ப்ரேயர் தான். நான் உயிரோடு இருக்கிறதுக்காகனா எந்த தகுதியும் என்கிட்ட இல்லை. நான் ரொம்ப மோசமானவன். என்கிட்ட இல்லாத பழக்க வழக்கங்கள் எதுவுமே, என்கிட்ட இல்லாத கெட்ட பழக்கங்கள்னு சொல்லவே முடியாது. எல்லா பழக்கமும் என்கிட்ட இருக்குது. ஆனாலும் அவர் என்ன தேடி வந்தாருன்னா அது நான் பெர்ஃபெக்டானவன்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட ஒரு விஷயமும் இல்லை. அது அவங்களோட ப்ரேயர்னு நினைக்கிறேன். என்னுடைய சாட்சியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு நினைக்கிறேன். ஃபுல் நேம் வந்து எபனேசர் சாமுவேல். உட்காந்துக்கலாம். அவனுடைய சாட்சி வந்து அவனால் ஓப்பனாக ஃபுல்லாக சொல்ல முடியாது. அவன் போன பாதை இந்த இடத்துல ஓப்பனாக சொல்ல முடியாது. அவ்வளோ கஷ்டமான பாதை, அவ்வளோ மோசமான பாதை, வெளியே சொல்ல முடியாத பாதை. அதனால் அவனால் எதை சொல்லணும் எதை சொல்ல முடியலன்னு அவனுடைய கொஞ்சம் பிளண்ட்டாக மேலோட்டமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் என் லைஃப்பில் பார்த்ததில் இதுவரைக்கும் அவனை போல் கஷ்டப்பட்டது யாரும் கிடையாது. அவனை போல் அவமானங்களை செஞ்சிச்சது, அவனை போல் தாண்டி வந்தது யாரும் கிடையாது. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இன்றைக்கும் அவன் பெரிய ஆள்லாம் கிடையாது, பெரிய பணக்காரனும் கிடையாது. ஆனால் இன்றைக்கும் அவன்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா, எது நடந்தாலும் ஆண்டவர் நன்மைக்கு தான் பண்ணுவார். ஏதோ ஒரு விஷயம், ஒரு பைக் இப்போ ரீசெண்டாக வாங்கினா சொல்லாம விட்டான், நிறைய காசு செலவழிப்பான். நான் கேட்பேன், இவ்வளோ காசு மற்றவங்களுக்கு செலவழிக்கிறியே, உனக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்கலையா அப்படின்னு கேட்கும்போது, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறதுலேயே அவன் நிறைய காசு செலவழிச்சிட்டா அவனுக்கு எதுவுமே இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு புல்லட் ஒன்று வாங்கினான். அந்த புல்லட்டோட மதிப்பு வந்து 1 லட்ச ரூபா. ஆனால் அவனுக்கு 30,000 ரூபாய்க்கு கிடச்சிது. அதை வாங்கிட்டு அவன் சொன்னால், நான் எனக்குமே ஃபீல் ஆச்சு, நம்ம நிறைய காசை தேவையில்லாமல் நிறைய பேர் கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் எனக்கு
ரூ. 1,00,000 புல்லட்டை 30,000 கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் கூட அவன் வந்து ஒரு நெகட்டிவாக ஆண்டவரை திட்டாமல், அதில் ஒரு குறை கண்டுபிடிக்காம, ஸோ ஆண்டவர் என்னை இப்படி பிளெஸ் பண்ணுறாரு பாரு, நான் இவ்வளோ விஷயத்தை இழந்தாலும் அவர் எனக்கு தர வேண்டியதை தந்துட்டு தான் இருக்கிறார், எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்கிற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட ஆண்டவரை ஒரு டைமில் எனக்கு தெரியும் ஆண்டவர் மேலே அவனுக்கு அவ்வளோ கோபம் இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாம் அது ஒன்ஸ் நம்ம ஆண்டவரை புரிந்து கொண்டோம் என்றால் அவர் எவ்வளோ நல்லவர் என்பது நமக்கு தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா.